தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இனி வருங்காலத்துல கேரளா ஸ்டேட் எங்க அண்ணனோட தான், பெங்களூர்ல கர்நாடகா ஸ்டேட் எங்க அண்ணனோட தான் அப்படின்னு 2033 சொல்லதான் போறீங்க. உண்மையிலே எங்க அண்ணன் இந்தியாவை நோக்கி போக போறாரு அப்படின்றத இந்த விருதுநகர் மண்ணில இருந்து சொல்றது மிக பெருமையாவும் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல தயவு செய்து சொல்றேன், விருதுநகர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு கொஞ்ச நாள்ல நான் சொல்லிக்கிறது என்னன்னா, முறையான குடித நீர் வசதியை கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்கம்மா. முறையான வார்கால் தள்ளுற வசதிய, ஏன்னா தூய்மை பணியாளர்களும் தூய்மை காவலர்களும் சுமார் 150 பேருக்கு ஒருத்தர் வேணுங்கம்மா. இன்னைக்கு அப்படி இல்ல. 25,000 பேர் வசிக்கிற பஞ்சாயத்துல 13 பேர் தான் இருக்கிறாங்க. இங்க பிரச்சனையே அங்க இருந்தா ஆரம்பிக்குது. ஓஎஸ்டிடி ஆபரேட்டர்ஸ் 25,000 பேருக்கு ஒரு 4 பேர் தான் தண்ணி திறந்து விடுறவங்க இருக்கிறாங்க. பஞ்சாயத்து போர்டுல நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, நம்ம விருதுநகர் சட்டமன்ற தொகுதி பஞ்சாயத்துல 1 கோடிக்கு மரக்கன்று நட்டு இருக்காங்க. எங்கேயா பார்த்துருக்கீங்களா? உள்ளாட்சி தேர்தல் வரட்டும், உங்களுக்கு எல்லாம் இருக்கு வேடிக்கை. 1 கோடிக்கு மரக்கன்று. இங்க ஒருத்தவங்க நகராட்சி நிர்வாகத்தை ஆண்டுட்டு இருக்கிறாங்களே, 70 லட்சத்துக்கு கொசு மருந்து அடிச்சிருக்காங்க 36 வார்டுக்கும். பாத்துருக்கீங்களா? இன்னும் 3 மாசம் இருக்கு அவங்களுக்கு. ஜனவரியோட முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கெங்க கொசு மருந்து அடிச்சாங்கன்னு நம்ம மக்கள்கிட்ட கேட்டு அப்புறம் பாத்துக்கலாம். அதனால முறையான நம்மளோட பிரசிடென்ட்டையும், முறையான நம்மளோட கவுன்சிலரையும், முறையான நம்மளோட வார்டு மெம்பரையும் நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா இந்த அடிப்படை பிரச்சனையை நம்ம 100% சரி செஞ்சிடலாமா. நான் முடிஞ்சல எஃபர்ட் போட்டு ஒவ்வொன்றா நான் சரி பண்ணி கொண்டு போய்கிட்டு தான் இருக்கிறோம். 100% இது சரின்னா வருகின்ற உள்ளாட்சி தேர்தல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிக்கின்ற வேட்பாளருக்கும், என்னுடைய கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர் பரிந்துரை செய்த வேட்பாளருக்கும் மறுபடியும் ஒரு தடவை விசில் சின்னத்துல நீங்க வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அப்பதான் 6,000 ரூபாய் வாட்டு டாங்கி சிண்டெக்ஸ் அங்க வச்சுட்டு 18,000 ரூபாய் கணக்கு எழுதி வச்சிருக்காரு இந்த பஞ்சாயத்து தலைவர். வார்டு மெம்பரோட பணி என்ன? ஒவ்வொரு வீட்டுக்கா வந்து இன்னைக்கு தண்ணி வந்துருச்சா, உன் வீட்டுக்கு தண்ணி வந்துருச்சா, உங்க வீட்டுக்கு தண்ணி வந்துருச்சான்னு கேட்கணும். கவுன்சிலரோட வேலை என்ன? இந்த ரோடு போடவா, அந்த ரோடு போடவா, இந்த ரோடு போட்டா சரியில்லையா, இந்த ரோடு போடணுமான்னு கேட்கணும். பிரசிடென்ட் தலைவரோட வேலை என்ன? அங்கன்வாடி இங்க கிட்டிருக்கா, இங்க ரேஷன் கடை இருக்குதா அப்படின்னு ஒரு பிரசிடென்ட் தலைவர், பஞ்சாயத்து தலைவர் முறையா அதை பார்க்கணும். யாருமே இங்க பாக்குறது இல்லம்மா. ஈவன் நகராட்சி நிர்வாகம் அப்படிதான் இருக்குது. இந்த நகராட்சி நிர்வாகத்துக்கும் பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கும் நான் சொல்லிக்கிறதுன்னா, நீங்க என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. இந்த நகராட்சி நிர்வாகம் உங்ககிட்ட இன்னும் 4 மாசம் இருக்குது. அப்புறம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்ச வேட்பாளர் அந்த சீட்ல வந்து உட்காருவாரு. மக்களுக்கு உண்டான அரசியல அந்த சேர்மன் அவர்கள் பண்ணுவாங்க, அந்த கவுன்சிலர் அவங்க பண்ணுவாங்க, அந்த பிரசிடென்ட் பண்ணுவார், அந்த வார்டு மெம்பர் பண்ணுவார். அதனால ஏன்னா இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை வந்து எங்க இருந்து தொடங்கணும் நமக்கு தெரியல. ஏன்னா நம்மளுடைய பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, அதிகாரம் என்பது மக்களுக்கு பயன்படுத்துமே தவிர ஆடம்பரத்திற்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனால எங்க அண்ணனை முதலமைச்சராக்கி இந்த மாணவ செல்வங்கள்ல இருந்து தொடங்கலாம் தான் நான் நினைச்சேன். ஏன்னா நீங்க வாக்கு பெட்டிக்கு போறப்ப, வாக்கு மையத்துக்கு போறப்ப பாட்டி விசிலுக்கு போட்டுரு ஓட்ட, தாத்தா விசிலுக்கு போட்டுரு ஓட்ட, அம்மா விசிலுக்கு போட்டுரு ஓட்ட, அப்பா விசிலுக்கு போட்டு ஓட்டுன்னு சொன்ன இந்த தெய்வங்கள் தான். இந்த தெய்வங்களுக்கு ஏதோ ஒண்ணுன்னா முதல்ல நாங்க வந்து